ஓராண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட புவியியல் எல்லைக்குள்ள குறிப்பிட்ட டைமில் ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கலாம். ஒரு சாக் பீஸ் ₹1, ஒரு காரு ஒரு 10 லட்ச ரூபா, அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா பொருளோட பணமதிப்பு தான் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தலா வருமானம். உலக வங்கியின் அறிக்கையின்படி நாடுகளின் வருமான அளவீடுகள் கீழ்க்கண்டவாறு புதியதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வரிசை எண். நாடுகளின் வகைகள். தலா வருமானம். அமெரிக்க டாலரில் குறைந்த வருவாய் $1005க்கும் குறைவாக. குறைந்த நடுத்தர வருவாய் $1006 to $3955. உயர் நடுத்தர வருவாய் $3956 to $12235. உயர்ந்த வருவாய் $12235க்கும் அதிகமாக. தலா வருமானம்னா என்னென்னா, நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. அதாவது ஒரு ஆண்டில் இந்தியாவோட மொத்த வருமானம் டிவைடட் பை இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை. ஒரு 1,00,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1,00,000 கோடி டிவைடட் பை 140 கோடி. இதில் எவ்வளோ கிடைக்குதோ இதுதான் இந்தியாவோட தலா வருமானம். 1,00,000 கோடிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது. மனித வளங்களோட வளர்ச்சிக்கு பொறுப்பான நிறுவனம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்குது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். தமிழ்நாடு கல்வியறிவில் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க.